அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அல்லாஹ்வுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சய்யிதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாத்தையும் பெறுதல் வல்ல ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நம்ம ஈண்டெடுத்த பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், முஸ்லிம்கள், தாய்மார்கள், அது நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தஆலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவானாக. மருத்துவமனை செலவிகளில் இருந்து நம்மையும் நம் குடும்பத்தை பாதுகாப்பானாக. ஆரோக்கியமான வாழ்வை அல்லாஹ் தருவானாக. மன நிம்மதியான நிறைவான செல்வத்தோடு அழகான வாழ்க்கை அல்லாஹ் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 23வது பேர். கிட்டத்தட்ட நம்ம வந்து இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நோன்பு நிறைவேறுவதற்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, நிறைவு பெற்று வருவதற்கு. கிட்டத்தட்ட 23 நாட்கள் எப்படி ஓடிச்சது தெரியல, அந்த அளவுக்கு சரியான ஸ்பீடா போயிடுச்சு. கண்ணியமான பெருமக்களே, சொல்ல செய்ய நல்லா கவனிச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இப்ப மீதி உள்ள காலங்கள் என்ன செய்யணும், சிறப்பான முறையில் காலிக்கணும். அதனுடைய விஷயங்கள்ல நம்ம ஏற்கனவே நேற்று கூட ஏத்திகாவுடைய பாடங்கள் சம்பந்தமா என்ன செய்யப்பட்டுச்சு, ஒரு நாள் ஃபுல்லா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அதில் உண்மையிலே பெரும் கடுமையான உழைப்பு, அதுக்கு பின்னாடி உங்களுடைய பெரிய தியாகங்கள், அதெல்லாம் சொல்லி மீள முடியாது. அந்த அளவுக்கு தியாகம், அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வேலைப்பாடு எல்லாம் நினைச்சணும், எல்லாத்தையுமே கபூல் செய்யணும். அந்த அது யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்களோ எல்லா மக்களும் எல்லா ஹாஜியும் கபூல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அதன் அடிப்படையில் மீதி உள்ள இந்த 7 நாட்கள்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அன்னைக்கு நேற்று கூட பயணம் பேசும்போது கூட வீட்டில் முசல்லா விரிச்சு தான் என்ன செய்யணும், ஏத்திகாஃப் இருக்கணும், அந்த செய்தி சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஏத்திகாவுடைய விஷயங்கள்ல இமாம் பெருமக்கள் என்ன செய்யறாங்கன்னா சில செய்தியை சொல்றாங்க. நம்ம ஏத்திகாஃப் எப்படி வைக்கிறோம், இன்னைக்கு காலையில் கூட இன்னைக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, நாங்கள் ஏத்திகாஃப் வச்சிருக்கோம், வீட்டோட வெளியே போகலாமா, வீட்டில் சாப்பாடு ஆக்கலாமா, வெளியே எங்கேயாவது யார்கிட்ட பேசலாமா, மகன்கிட்ட பேசலாமா, இந்த மாதிரி இன்னைக்கு காலையில் 2-3 கால் வந்துச்சு. இப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏத்திகாஃப்னா என்ன, இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏத்திகாஃப். நல்லா கவனிக்கணும். இதுல என்னன்னா நிறைய அமல்கள் செய்யலாம், நிறைய தக்குவா கிடைக்குது இதுல. அதே போல நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு காலங்கள்லயும் ஒவ்வொரு தியாகம் பண்றோம். இந்த ஏத்திகாஃப் என்பது ஒரு பெரிய தியாகம் தான். ஒரு முசல்லா விரிச்சேன்னா ரப்புடைய சிந்தனையோடு என்ன செய்யணும், உட்கார்ந்துடுறோம். சுன்னத்தான ஏத்திகாஃப், சரிங்களா? அப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் என்ன செய்யறோம், நல்ல முறையில அழகான முறையில் ஏத்திகாஃப் உட்காந்துருக்கோமா, வீட்டில் அழகா வேலை பார்க்கலாம், தப்பே கிடையாது. வீட்டில் சாப்பாடு ஆக்கலாம். முசல்லாவில் எப்படிங்க முசல்லாவில் என்ன செய்வீங்க, எந்திரிச்சு மற்ற வேலைகள்லாம் பார்ப்பீங்க, தாராளமாக பார்க்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது, அதை நம்ம செய்யக்கூடாது கிடையாது. கண்ணியமான பெருமக்களே, தாய்மார்களே, அப்போ குடும்பத்தில் சாப்பாடு ஆக்குறீங்க, அழகான முறையில் ஆக்கி கொடுக்கலாம். கணவன்மாருக்கு தேவையான விஷயம் எல்லா விதமான ஆகாரங்கள் குடிக்கிறீங்க, தாராளமாக செய்யலாம். பிள்ளைகள்கிட்ட பேசுறீங்க, தாராளமாக பேசலாம். ஆனால் தேவையில்லாத காரியங்களுக்காக பேசக்கூடாது. சும்மா யாரையாவது பற்றி பேசுகிறோம் அப்படிலாம் பேசக்கூடாது. ஏதாவது தேவை சொல்றாங்களா, தாராளமாக என்ன செய்யலாம், பேசலாம். தாராளமாக குடும்பங்களுக்கு தேவையான ஹக்குகளை நிறைவேற்றலாம். வெளியே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் ஆண்கள் யாருமே இல்லை, ஆண் துணை இல்லை, எல்லாம் பயணத்தில் இருக்காங்க, நம்ம ஏத்திகாஃப் இருப்போம், நம்ம காய்கறி வாங்க போகணும் அல்லது வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்க போகணும், வீட்டில் எதுவுமே ஜாமான் இல்லைன்னு என்ன செய்யலாம், அழகா என்ன செய்யலாம், அந்த நேரத்தில் நல்ல முறையில் கட் பண்ணிட்டு ஏத்திகாஃபுடைய அந்த நியத்தை வச்சுக்கிட்டு முடிச்ச பின்பு என்ன செய்யணும், காய்கறி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், திரும்ப அப்படி நினைவு பண்ணிக்கலாம், அப்படி என்ன செஞ்சுக்கலாம், கண்ணியம் பண்ணிக்கலாம். அப்போ கண்ணியமான பெருமக்களே அழகான முறையில் செஞ்சுக்கலாம். அதே போல குர்ஆன் என்ன செய்யணும், அதிகமாக ஓதிக்கிட்டே இருக்கணும். குர்ஆன் என்ன செய்யணும், அதிகமாக ஓதிக்கிட்டே இருக்கணும். அதே போல இம்திசால் அவாமிரும் வஜிதினாபு நவாஹி, அல்லாஹ் எதெல்லாம் சொன்னானோ அதை நம்ம என்ன செய்யணும், நல்ல முறையில் செய்யணும். எதுவெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ அதை நம்ம என்ன செஞ்சிடணும், தடுத்து நல்ல முறையில் வாழணும். கண்ணியமான பெருமக்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பாளி முறையில் செஞ்சாங்களாம், வஃபாத் ஆயிட்டாங்களாம். அதே போல ராபித்துல் பஸ்ரி அம்மா அவங்களும் நேற்றுக்கு சொல்லும் பொழுது அவங்களும் நோன்புடைய மாதிரியே வஃபாத் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்காத என்ன செய்யணும், நோன்புல அதிகமான என்ன செய்யணும், ஏத்திகாஃப் ஒரு விஷயங்கள்ல நிறைய காலம் என்ன செய்யணும், ஈடுபாடு இருக்கணும். கண்ணியமான பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தான் எல்லாரும் என்ன செய்யணும், அதிகமாக துஆ செய்யணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? இப்போ ஏத்திகாஃப் ஒரு விஷயம் என்ன செய்யணும், நல்லா கவனிக்கணும். வீட்டில் குடும்பத்தை நினைச்சிங்க, நல்ல முறை அழகாக உட்காருங்க, திக்ரு ஓதுங்க. என்ன திக்ரு தெரியுதோ திக்ரை ஓதுங்க. குர்ஆன் ஓது இல்லையா, பரவாயில்லை, என்ன சூறா தெரியுதோ ஓதுங்க.
யாசின் தமிழ்ல தெரியுதா, தமிழ்ல புக் வச்சிருக்கீங்களா, ஓதுங்க. எதையாவது ஓதிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த கடைசி நாள்ல ரப்பு அல்லாஹும் அதிகனா மினன்னார் அல்லாஹும் அதிகனா ஜன்னத்தில் யாரப்படலாமே அப்படி நினைச்சினோம். அதிகமான முறையில நாரை விட்டு நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தெரிவிக்கிட்டே இருக்கணும். அந்த நரக நெருப்பு இருக்குது, அல்லாஹ்ல படைக்கும் போது 70 முறை அணைச்ச பின்பு உள்ள நெருப்பு தான் இன்னும் நரக நெருப்பா இருக்குது. அவ்வளோ மோசமான நெருப்பு. அதுக்குள்ள பக்கத்தில் நுழையவே முடியாதான், பக்கத்துல பார்க்கவே முடியாதான், அந்த அளவுக்கு கடுமையான வெப்பம். இப்ப நம்ம ஊர்ல என்ன செய்யறோம், கேஸ் யூஸ் பண்றோம், ஒரு பெரிய நெருப்பு பந்தத்தை போடுறோம். எவ்வளவு நெருப்பு பந்து விட்டனாலும் அது நரக நெருப்பு ஒரு துளி கூட கிடையாது அந்த நெருப்பு. அப்போ அதை விட எந்த அளவுக்கு பன்மடங்கா இருக்கும் பாருங்க கண்ணியமான பெருமக்களே. அதான் எல்லாரும் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள நாட்கள்ல நல்ல முறையில் என்ன செய்யுங்க, ஏத்துக்காக நிறைவேற்றுங்க. இன்ஷா செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் அது அல்லாஹ்வுல பெரிய பாக்கியத்தை தருவான். இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ அதை பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. நம்ம இறங்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் வெற்றியாக ஆக்குவானாக. முழுமையான செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக அமைப்பானாக. நம்ம எந்தெந்த காரியங்கள்லாம் ஈடுபடுறோமோ அது எல்லாமே அல்லாஹ் 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 என்று உள்ளத்திலும் செயலினாலும் நாவினால் அல்லாஹ் ஆக்குவானாக. நல்ல துவாவோடு உங்களுடைய துவாவை ஆதரவு வைத்த வண்ணமாக வார்த்தை நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.